வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் குறிக்கொண்டு குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் குறிக்கொண்டு இன்றைய பதிவாக ஜோதிடமும் ஆன்மீகமும். ஜோதிடம் உயிர் போன்றது, ஆன்மீகம் உடல் போன்றது. நந்திதேவர் வரலாறு. நந்தீஸ்வரனின் கதையை படித்தோர்க்கு பூமியில் வாழும் காலம் வரை செல்வ செழிப்பும், வாழ்வுக்கு பிறகு மறுபிறப்பில்லை என்பது ஐதீகம். அடிகளான் என்ற சிவபக்தன் பூலோக வாழ்வை முடித்து கைலாயம் சென்றார். அப்பொழுது அந்தப்புரத்தில் பார்வதி தேவி சிவனை தியானித்துக் கொண்டிருந்தார். வெளியே நந்திதேவர் காவல் காத்து கொண்டிருந்தார். சிவபார்வதியை தரிசனம் பெற வேண்டும் என விரும்பிய பக்தன் நந்திதேவரை மீறி அம்பிகையின் இருப்பிடம் சென்றான். அவளைக் கண்டு மகிழ்ச்சியில் சத்தம் போட்டு வணங்கினான். பக்தனின் குரல் கேட்டு அம்பிகை தியானம் கலைந்தெழுந்தாள். நந்தியின் காவலையும் மீறி தன் இருப்பிடத்திற்கு பக்தன் வந்ததைக் கண்டவன், ஏ நந்தீசா, யாரை கேட்டு இவனை உள்ளே அனுமதித்தாய் என்று சத்தமிட்டார். அவளிடம் வந்த நந்தி, தாயே, தங்கள் பக்தன் என்பதால் நான் அனுமதித்தேன். நீங்கள் பூஜை முடித்த பிறகுதான் அவனை அனுப்பியிருக்க வேண்டும். தவறாக நடந்துவிட்டேன், மன்னியுங்கள் என்றார். அங்கு வந்த சிவன் பணியில் தவறிய நந்தியை பூலோகத்தில் மானிடராக பிறக்கும்படி செய்துவிட்டார். இவ்வேளையில் ஸ்லாதர் என்ற முனிவரின் ஆசிரமத்திற்கு சப்தரிஷிகள் வந்தனர். அவர்களுக்கு ஸ்லாதரின் மனைவி அன்னம் பரிமாற சென்றபோது, குழந்தை இல்லாத வீட்டில் துறவிகள் உண்ணக்கூடாது என்ற விதிப்படி தாங்களால் உண்ண இயலாது என சொல்லிச் சென்று விட்டார். இதனால் வருந்திய முனிவரும் அவரது மனைவியும் சிவனை உருக்கமாக வேண்டி இந்த வேளையில்தான் சிவன் நந்திக்கு சாபம் கொடுத்தார். நந்தீசரை ஒரு பெட்டியில் வைத்து பூலோகத்தில் ஸ்லாதர் தங்கியிருந்த ஆசிரமத்திற்கு அருகே வைத்தார். ஸ்லாதர் கண்களில் அந்த பெட்டி பட்டது. அதற்குள் காளையின் முகம், மனித உடலும் ஒரு குழந்தை இருந்ததைக் கண்டார். தனக்கு குழந்தை கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தார். இறைவா, பிள்ளையில்லாத எனக்கு ஒரு நற்குழந்தையை தந்திருக்க கூடாதா? காளை முகம் கொண்ட குழந்தையை ஊரார் எப்படி ஏற்பார்கள் என மன்றாடினார். அந்த நேரத்தில், ஸ்லாதா, வந்திருப்பது யாரோ அல்ல, என் காவலன் நந்தீசன் தான். அழகான முகம் தருகிறேன். ஆனால் அவனது ஆயுள் பூலோகத்தில் 12 ஆண்டுகள் மட்டுமே. அவன் ஒரு சாபத்தால் உன்னிடம் வந்துள்ளான். அவனை வளர்க்க வேண்டியது உன் பொறுப்பு என அசரி ஒலித்தது. 12 ஆண்டு தன்னோடு வாழ வந்தவன் என்றாலும் தங்களை கைலாயம் அழைத்து போகிற பிள்ளை என்பதால் ஸ்லாதர் மகிழ்ந்தார். தன் மனைவியிடம் குழந்தையை ஒப்படைத்தார். அந்த குழந்தையை சிவலோக பிள்ளை என்பதால் அவனை பார்த்தவுடனே பலருக்கு நோய் நீங்கியது. சிலர் அவனை கடவுளாகவே பாவித்து வணங்கி தங்களுக்கு முக்தி நிலை வேண்டும் என பிரதோஷ வேளையில் மாலை 4:30 to 6 சிவத்தியானத்தில் ஈடுபடுவான். அப்பொழுது பக்தர்கள் பலரும் அவனுடன் இணைந்து சிவத்தியானம் செய்வார்கள். அவன் கண்மூடி தியானிக்கும் பொழுது நெற்றியின் நடுவில் சிவதரிசனம் காட்டினார். இதனால் தங்களுக்கு பிறப்பற்ற நிலை கிடைப்பதாக மக்கள் எண்ணினர். பல அற்புதங்கள் நிகழ்த்திய நந்தீசர் 12வது வயதில் தன் பெற்றோருடன் கைலாயம் சேர்ந்து இழந்த பதவியை மீண்டும் பெற்றார். தன் தவறுக்கு வருந்தி முழங்காலிட்டு இன்றும் சிவபார்வதி முன்னால் பணிவுடன் அமர்ந்துள்ளார். பிரதோஷ நாளன்று நந்தீஸ்வரரின் கதையை படித்தோர்க்கும் பூமியில் வாழும் காலம் வரை செல்வ செழிப்பும், வாழ்வும், பிறகு மறுபிறவி இல்லை என்பதும் ஐதீகம். பிரதோஷ வேளையில் நாம் நந்தி தேவருக்கு முதலில் பூஜை பார்க்க வேண்டும். அப்பொழுது பார்க்கடலில் தோன்றிய அமுதங்கள் அனைத்தும் விஷங்களையும் சிவபெருமான் நஞ்சுண்ட பொழுது சிவபெருமான் மயக்கமுற்றார். அவரை தலைகீழாக பிடித்து நந்தீசர் தனது இரு கொம்புகளுக்கிடையே வைத்து உழுக்கு உழுக்கென உழுக்கும் பொழுது விஷங்கள் அனைத்தும் கக்கி அந்த 3:45 நாழிகை 4:30 to 6 மணி 1:30 மணி நேரத்தில் அனைத்து விஷங்களும் வெளியே வந்து அவருக்கு பூ உலகில் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழக்கூடிய பாக்கியங்கள் பெற்றார் என்பது ஐதீகம். ஆகையால் 33 கோடி தேவர்களும் பிரம்மர்களும் ரிஷிகளும் அனைவரும் வந்து அந்த 4:30 to 6 பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செய்வதாக ஐதீகம். அனைத்து தோஷங்களையும் போக்க வல்லது பிரதோஷம். ஆகையால் எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும் நாம் பிரதோஷ வேளையில் சென்று
நந்தீசனை வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து தோஷங்களும் நீங்கிவிடும். அனைத்து தெய்வங்களும் அங்கு நமக்கு ஆசீர்வாதம் செய்வதாக ஐதீகம். யாரும் பிரதோஷ நாளன்று நந்தி பகவான் நந்தியின் தரிசனம் பார்க்க மறந்துவிட வேண்டாம். ஆகையால் இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடர் பேரவை நிறுவனர் கிருஷ்ணவேணி அம்மா அவருக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் குறிக்கொண்டு நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட சிம்மம் ஜோதிட புகழ் டாக்டர் பி ராஜாத்தி அவர்கள் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி பேசுகின்றேன். வாழ்க பாரதம். தொடர்புக்கு 9790640171. வாழ்க பாரதம். வளர்க ஜோதிடக் கலை. நற்பவி உண்டாகட்டும்.